Hi everyone, welcome to I Think You Think channel. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு டேட்டாவில் டூப்ளிகேட்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத இது மாதிரி ஃபர்தராக நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னா ஐ திங்க் யூ திங்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன், க்ரைட்டீரியா 1, க்ரைட்டீரியா 2 அண்ட் வேல்யூஸ் 3 இருக்குது. இப்போது எனக்கு இதில் இந்த க்ரைட்டீரியா 1 இருக்குல்ல, இதில் மல்டிபிள் டைம் சேம் டேட்டாவே வந்திருக்கு. இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்ஸ் எல்லாம் நம்ம வெளியில் எடுக்கணும், டூப்ளிகேட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணணும். அது எப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் மேலே ரிப்பனில் டேட்டா அதில் போனீங்கன்னா டேட்டா டூல்ஸில் ரிமூவ் டூப்ளிகேட்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ரெண்டு கேட்கும். வாட் டு யூ வாண்ட் டு டூ, expand the selection or continue with the current selection. Expand the selection என்ன ஆகுது, ஓவரால் டேட்டாவும் எடுத்துக்கும். எடுத்துட்டு இங்கே நம்ம இது கேட்குது, இதில் எதுக்கு நான் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காலம் சிக்கு பண்ணவா டிக்கு பண்ணவா என்னன்னு சொல்லிட்டு. இப்போ இதில் எனக்கு வேணும் அப்படின்னும் போது நான் என்ன காலம்ன்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எல்லா காலமும் செலக்ட் பண்ணிட்டு மை டேட்டா ஹெட்டர். ஓகே, ஸோ ஹெட்டரும் கொடுத்துட்டோன்னா இது எல்லா காலமும் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகேன்னு கொடுத்தேன் என்ன இதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகலாம். இப்போ செலக்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் தி செலக்ஷன் ஆர் கண்டினியூ தி கரண்ட் செலக்ஷன் அப்படின்னு கொடுத்துருந்தோம். இது மட்டும் செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனதுக்கப்புறமா இது க்ரைட்டீரியா 1 இருக்கிற டூப்ளிகேட்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணி காமிப்போம். ஸோ 9 டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இது ஒன் டைப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைப் ஆஃப் மேக்கிங் தி திங்ஸ் ஹேப்பன் டு கிளியர் தி டூப்ளிகேட்ஸ். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே வந்துட்டு ஹோமுக்கு போங்க. அங்கே கண்டிஷன் ஃபார்மேட்டிங், இங்கே வந்து ஹைலைட் செல் ரூல்ஸ் ஒன்று இருக்கும். அது உள்ள போயிட்டு டூப்ளிகேட் வேல்யூஸ் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே சொல்லும் ஏதெல்லாம் டூப்ளிகேட். இங்கே ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்கும், டூப்ளிகேட்டா இல்லை யூனிக்யூன்ட்டு. யூனிக்யூனா ஏதாவது ஒன்றே ஒன்று சிங்கிளாக இருந்ததுன்னா அதுதான் யூனிக்யூ, அதை காமிக்கும். இல்லை டூப்ளிகேட்ஸ்னால் எதெல்லாம் மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் ஆகும் அதெல்லாம் டூப்ளிகேட்ஸ். அங்கே போயிட்டு நம்ம என்னென்னு கொடுத்துக்கலாம். லைக் எல்லோ ஃப்ளாஷ் கலர் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். இல்லை க்ரீன் வித் ஃப்ளாஷ்னா அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். இல்லை எனக்கு வெறும் ஃபில் மட்டும் பண்ணணும் அப்படின்னா அது சேஞ்ச் ஆகும். இல்லை எனக்கு கஸ்டம் ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக இங்கே ஃபில்லில் போட்டு எனக்கு ப்ளூ கலராக சேஞ்ச் ஆகணும், இல்லை எல்லோ கலராக சேஞ்ச் ஆகணும் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது ஒரு ஃபார்மேட்டு. ஓகே, இப்போ தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பிவோட்டில் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். எப்படின்னா கோ டு பிவோட் டேபிள், ஃப்ரம் டேபிள் ஒரு ரேஞ்ச் எடுத்துக்கோங்க. நமக்கு இது மட்டும்தான் செலக்ட் ஆகணும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆகிடுச்சு. எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்லேயே எந்த பாக்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அதை M2ல யூஸ் பண்ணிக்கலாம், சாரி M3ல யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு ஓகே கொடுப்பேன். ஸோ இப்போ பிவோட் வந்துடுச்சு. இப்போ இது வந்து ரோஸில் போட்டோம் அப்படின்னா நமக்கு 4 தான் வந்துடுச்சு. இந்த க்ரைட்டீரியா 2 வந்து காலமில் போட்டோம் அப்படின்னா நமக்கு டேட்டா வந்துடும். ஸோ ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இந்த க்ரைட்டீரியா 1, 2 அந்த வேல்யூஸ்லாம் போட்ட உடனே நமக்கு யூனிக்யூவான டேட்டா மட்டும் கிடைச்சிடுச்சு. பட் இப்போ இதில் ப்ராப்ளம் என்னென்னா இது ஒன் ஆஃப் த கைண்டு. இதில் எனக்கு இந்த 4 டேட்டா மட்டும் இப்போ இது 4ன்னு எனக்கு டக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. இதே ஒரு 400, 500 இருந்தால் இல்லை 4000 இருந்தால் எனக்கு தெரியாது. இப்போ இதெல்லாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதுக்கு வந்து அப்படி கவுண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு
count if bracketல this again this ஆமா மறுபடியும் இதை செலக்ட் பண்ண போறோம். பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்தானா 1ன்றது வந்துடும். கொடுத்தா எல்லாமே 1 வந்துடும். ஸோ இங்க இப்போ இது எதுவுமே கண்டுபிடிக்கல கரெக்டா. பட் இப்போ என்ன பண்ண போறோம்னா இப்போ இந்த 4 மட்டும் ஃப்ரீஸ் பண்ண போறோம். 4 ஃப்ரீஸ் பண்ண என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஃப்ரீஸ் பண்ண உடனே 4ன்னு இருக்கிறது 1 ஆகும். அதுக்கப்புறம் 2 3 4 5 அப்படின்னு எடுத்துக்கும். ஸோ 5 டைம்ஸ் இதே நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கு. அகைன் இது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 3 டைம்ஸ் 4 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. மறுபடியும் இது வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்றத நமக்கு சொல்லணும். ஓகேவா. இப்போ இந்த டேட்டாவை நம்ம இஃப் கோல சேர்த்தோம்னா இஃப் கோல சேர்த்துட்டு இதை வந்து கிரேட்டர் தென் 1 அப்படின்னு வச்சுக்கிட்டா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் என்ன வருது. ஒன்னா இருந்தா ட்ரூனா என்ன வரணும். பிராக்கெட்ல கிரேட்டர் தென் 1ன்னா 0. எனக்கு 1 மட்டும்தான் வேணும். ஸோ கிரேட்டர் தென் 1 இருந்தால் 0 வரணும். லெஸ் தென் 1 இருந்தா எனக்கு 1 வரணும் அந்த இடத்துல. இப்போ இதுபடி பார்த்தோம் அப்படின்னா இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் 1 மட்டும் செலக்ட் ஆகிடுச்சு, மற்றதெல்லாம் என்கிட்ட இல்லை. ஓகே, இந்த டேட்டாவை அப்படியே இங்கே கொண்டு வந்துடுறோம். கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ நம்மகிட்ட இந்த டேட்டா வந்துடுச்சு. இப்போ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மல்டிபிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு எனக்கு 1 1ன்னு சொல்லி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டேட்டாவுக்கு மட்டும் 1ன்னு காமிக்கும், ரெஸ்ட் ஆஃப் த டேட்டா எனக்கு 0ன்னு காமிக்கும். இப்போ இதை வச்சுக்கிட்டு எனக்கு இந்த எத்தனை ஹெச் இருக்கு, எத்தனை HH02 இருக்கு, எத்தனை BP013 இருக்குன்னு ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேவா. அதுக்கு எப்படி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி நம்ம பிவோட் போட்டு வச்சிருக்கோம்னா இந்த பிவோட்டில் டேபிளை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இருக்கா. இப்போ இதை எஃப் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. எஃப் வரைக்கும் வந்துடுச்சு. இங்கே கீழே கவுண்ட் ஒன்று வந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த வேல்யூஸை தூக்கிட்டு கவுண்ட்ன்றதை போட்டுருவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கவுண்ட்டுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஏபி வந்து இங்கே 1 வந்திருக்கு, பிபி வந்து 5 வந்திருக்கு. ஓகேவா. இந்த கவுண்ட் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஓவரால் கவுண்ட் என்னன்னு சொல்லி வந்துடுச்சு. இப்போ இந்த கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 8, இந்த இடத்துல 2 2 அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம இந்த டேட்டாவை மல்டிபிள் டேட்டாஸாக இருக்கிறது சிங்கிளாக எப்படி மாற்றுறது அப்படின்னு வச்சுட்டு யூஸ் பண்ண முடியும். இது வந்து எங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இது வந்து நீங்கள் ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டேட்டா வச்சுருக்கீங்க, அதில் வந்து பர்டிகுலராக இந்த நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, பட் இது எனக்கு வந்து இது மட்டும் எத்தனை வந்திருக்குன்னு தெரியணும் அப்படின்னும் போது இந்த டேட்டா வந்து யூஸ் ஆகும் நமக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் கிளாஸ் அண்ட் காலேஜோட ஷேர் பண்ணுங்கள். ஐ திங்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் சக்ஸஸ், ஆல் த பெஸ்ட். Thank you for watching.